ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்க இந்த பிஎஸ்ஓடி, அதாவது ப்ளூ ஸ்கிரீன் எரர். இது நாங்க ப்ளூ ஸ்கிரீன் எரர் தான் ஃபீல்டுல சொல்லுவோம். இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர்ன்றது எதனால வருது? அது இப்பதான் வருதுன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்து விண்டோஸ் எக்ஸ்பி டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர்ன்றது வரும். இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன். அந்த மால் ஃபங்க்ஷன்றது அது விண்டோஸ்லயும் நடக்கலாம், இல்ல ரேம்ல நடக்கலாம், ப்ராசஸர் ஃபெயிலியரா இருக்கலாம், மதர் போர்ட் ஃபெயிலியரா இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரா இருக்கலாம், வைஃபை ரிசீவர் போடுற அந்த டாங்கலால கூட இருக்கலாம். இப்போ எம்சிஎம்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மைக்ரோ சிப் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர். இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது எழுதுவாங்க, அதாவது வந்து ஹார்ட்வேர் இல்லாம அதுல ஒரு கோடிங்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த கோடிங்ஸ் கரெக்ட் ஆகும். அது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஸ்டம்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா ஹீட்னால கூட இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி பயாஸ்லயும் அப்படிதான், பயாஸோட சிப்பும் கரெக்டா ஆகுதுன்னா இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் கண்டிப்பா வரும். இதை வந்து இப்போ இது வந்தது காரணம் என்னன்னா, அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட யூசர்ஸ் அதிகமா இருந்ததுனால இது வந்து குளோபலா இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து தெரியுது. ஸோ இது வந்து இப்போ புது பிரச்சனை கிடையாது, ரொம்ப நாளா இருக்கிற இந்த பிரச்சனை தான். ஸோ ஒரு சாஃப்ட்வேரோ இல்ல ஒரு ஹார்ட்வேரோ மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது கண்டிப்பா விண்டோஸ்ல ப்ளூ ஸ்கிரீன் எரரா வந்து தான் நிற்கும். இது வந்து முதல் தடவைலாம் கிடையாது, இது நிறைய தடவை இது நடந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம விண்டோஸை நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு, ஸோ நம்ம ஒரு மாற்று வழி தேடி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மாற்று வழி தேடி போயிட்டா இந்த பிரச்சனை சரியா போயிடும்னு கேட்டா கண்டிப்பா சரியா போகாது. ஏன்னா நீங்க என்னதான் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்னதான் போனாலும் எலக்ட்ரிக்ஸ்னு வரும்போது அதுல தவறு நடக்கதான் செய்யும். நம்ம யாராலையும் வந்து கரண்ட்டை வந்து கையில பிடிக்க முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எலக்ட்ரிக் போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம், அதையும் சொல்றேன். இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து லைன் எடுத்திருக்கோம், கரண்ட் லைன், ரூம் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுருக்கோம். அப்போ எம்சிபி அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா, ஒருவேளை ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா மொத்த கரண்ட்டையும் வந்து ஷட் டவுன் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ ரூம்குள்ள போறோம், ஏதோ ஒரு சுவிட்ச் ஆஃப், எப்படி சொல்றது, ஏதோ ஒரு சுவிட்ச் வந்து ஷார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்சிபி வந்து மொத்தமா தான் கரண்ட் ஆஃப் பண்ணும், அந்த ரூமுக்கு மட்டும் ஆஃப் பண்ணாது. ஒருவேளை நீங்க ரூம் எம்சிபி போட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ விண்டோஸ் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் பிசியை ஷட் டவுன் பண்ணிட்டு பிசி ரன் இன்டு த ப்ராப்ளம், வி கலெக்ட் த டேட்டா. அது என்ன பண்ணுன்னா அது ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுதான்றத பார்க்கும். அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நிறைய பேர் வந்து தப்பா மேனிபுலேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் இப்படி பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் மேல தப்புன்ற மாதிரி சொல்லி மாற்று வழி யோசிங்கலாம் சொல்றாங்க. அதுல ஒரு யூடியூபர் சொன்னாரு, அது நல்லா இருந்தது, அது யாருக்கு நான் கடைசியில் ரிவீல் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட ப்ராப்ளம் தான் இது அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஒருவேளை எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, வேற எவ்வளவோ இருக்கு, லைக் சிமெண்டெக் இருக்கு, அப்புறம் சிஸ்கோ இருக்கு, சாப்பஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் கோவட் எக்ஸிடிஆர், சென்சேஷனல் ஒன் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணா எனக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். வேர்ல்டு வைட்ல ஒரே சாஃப்ட்வேர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்கு விண்டோஸோட போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இன்னும் சொல்லணும்னா, இப்போ இந்த ஒன் பிளஸ் போன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணா ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருதுன்னு சாரி, அந்த கிரீன் லைன் எரர் வரும் ஒன் பிளஸ் போன்ல. அப்போ ஒருவேளை ஆண்ட்ராய்டில் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா எந்த ஃபோன் அப்டேட் பண்ணாலும் நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் ஒன் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கூட ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஓப்போ கூட வந்து கலர் ஓஎஸ்ன்னு ஒன்று வரும், விவோக்கு அது ஒரு ஓஎஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓஎஸ் இருக்கு. இது ஃபன் டச் ஓஎஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்கு. அதுல ஏதாச்சும் கரெக்ட் ஆனால் அது கண்டிப்பா ஆண்ட்ராய்டில் அஃபெக்ட் ஆகுமே தவிர, அதனாலதான் வந்து ஆண்ட்ராய்டில், அதனால வந்து எல்லாமே ஆண்ட்ராய்டில் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா. அதுக்கு நான் ஆண்ட்ராய்டில் பிரச்சனை வராது, விண்டோஸ்ல பிரச்சனையே வராது சொன்னீங்கன்னா அதுலயும் வரும். ஆனா அவங்க கிட்ட வர எரரை வந்து அவங்க ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன்றது, அந்த எரர் என்ன, அது எதனால வந்து அதை கண்டுபிடிச்சி எடுக்க டைம் ஆகும். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கரண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த எம்சிபி. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ எம்சிபி நான் திருப்பி ஆன் பண்றேன், எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆன் பண்றேன், ஒரு சுவிட்சா தான் நான் போட்டு பார்க்க முடியும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை அவங்க வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க.
அவங்க இதை சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வேலையை பார்த்து விட்டது கிரவுட் ஸ்ட்ரைக்கு. ஸோ அவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று இப்போ இருந்த அப்டேட்டை வந்து மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு பழைய அப்டேட்லேயே விட்டுட்டு அதை நல்லா ரிசர்ச் பண்ணி அவங்க ரெடி பண்ணலாம். இல்லைன்னா யூசர் ஆகிய நம்ம தான் வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸுக்கு மாறணும். இதனால டேட்டா லாஸ் ஆகுமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா லாஸ் இதனாலலாம் ஆகாது. ஆனால் அதுக்கு நம்ம வந்து அசால்ட்டாகவும் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்டோட ரீஜன் மேனேஜர், தமிழ்நாடு ரீஜன் மேனேஜரு சாரி சம்திங் அவர் போஸ்டிங் ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, வெங்கட் பேர் அவர் வெங்கட் எது சம்திங் சொன்னாங்க பேர், சாரி அதுவும் எனக்கு சரியா கேட்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஏன்னா மெசேஜ் தான் கவனிச்சேன், அவர் பேர் எனக்கு கவனிக்கல. நீங்க என்னதான் வந்து கிளவுட் பேக்கப் வச்சிருந்தாலும் எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுங்க, அதுல வந்து டேட்டா பேக்கப் எடுத்து வைங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது நியாயமான பேச்சு தான். ஏன்னா எதுவுமே நம்ப முடியாது. அவர் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கோம், திடீர்னு எடுத்து போட்டு அது கூட ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிளவுட்ல வைக்கிறதுனால சேஃப் கிடையாது, எக்ஸ்டர்னல் வைக்கிறதுனால சேஃப் கிடையாது. பட் நம்ம ஒரு சேஃப்டிக்காக தான் வச்சுக்கிறோம், நம்மளோட சேஃப்டிக்காக தான் வச்சுக்கிறோமே தவிர அதுல வச்சா சேஃபா இருக்கும், நான் 10 வருஷம் ஆனாலும் அதை எடுத்து பார்த்துப்பேன், 100 வருஷம் ஆனாலும் அதை எடுத்து பார்த்துப்பேன் அப்படிலாம் நம்ம அதை நம்ப முடியாது. அதையும் அப்பப்போ செக் பண்ணி ஹெல்த் எப்படி இருக்கு, ஆர்டிஸ்டோட ஹெல்த் எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இப்போ அந்த யூடியூபர் கிட்ட வரும். அந்த யூடியூபர் யாருன்னா, நம்ம சின்ன வயசுல இந்த தாத்தா பட்டில கதை சொல்லி தூங்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த யூடியூபரும் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட இன்டர்வியூ செம்மையா கொடுத்திருந்தாரு. உலக அளவுல நடக்கிற விஷயத்தெல்லாம் 10 நிமிஷத்துக்கு நீங்க தூங்க போறதுக்கு, அதாவது தூங்க போறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் யாருன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஸ்குவாட் ஆளுங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.